அட புனித், நீ எங்க இங்க? இன்னைக்கே வேலைக்கு வரல? ஓ, நான் திட்டுவேன்னு நினைச்சிட்டியா? அதெல்லாம் மனசுல வச்சுக்க கூடாது. நான் நடந்ததெல்லாம் மறந்துட்டேன், நீயும் மறந்துரு. நானா மறக்கிறதா? சான்ஸே இல்லை. இந்த பாரு தேவகி, உன் அழகை பார்த்து நான் பைத்தியம் ஆயிட்டேன். நான் உன்னை என்னைக்குமே அக்காவா பார்த்ததில்ல. வா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏய், பைத்தியக்காரத்தனமா பேசாத புனித். எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு இருக்கா. ஆனா புருஷன் இல்லைல்ல. நான் சொல்றதை கேளு. உனக்கு நல்ல புருஷனா, உன் பொண்ணுக்கு நல்ல அப்பாவா நான் கூட இருப்பேன். ப்ளீஸ் ஒத்துக்கோ. நெவர். என் பொண்ணு தான் என் உலகமே. நான் உயிரோட இருக்கிறதே அவளுக்காக தான். அவளுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீ எத்தனை வாட்டி கேட்டாலும் என் பதில் நோ தான். ஓ, உனக்கு உன் பொண்ணு மட்டும்தான் உலகமா? அவளை தவிர வேற எதுவும் வேண்டாமா? உன் பொண்ணே இல்லாம போயிட்டா? புனித், சத்தம் போடாத. நான் ஒன்னும் சும்மா உன்னை மிரட்டல, செஞ்சு காட்டுறேன். அன்னைக்கு அவன் பேசினதுல எனக்கு பயம் வந்துருச்சு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண. ஆனா அதுக்கப்புறம் அவனை நான் பார்க்கவே இல்லை. சார், நான் அவளை லவ் பண்ணது உண்மை. ரூமுக்கு கூப்பிட்டது, மிரட்டினது எல்லாம் உண்மைதான் சார். அவ பொண்ணை கொன்னாவது அவளை எப்படியும் அடைஞ்சே தீரணுங்கிற உச்சத்துக்கு போயிட்டேன் சார். அவளோட உண்மையான ரூபம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அமைதியாயிட்டேன். நாளைக்கு ஒருவேளை அவன் புருஷன் திரும்ப வந்துட்டா நான் ஷிஃப்ட் போட்டா சார் அவ கூட குடும்பம் நடத்த முடியும்? நீங்களே சொல்லுங்க. செத்து போன புருஷன் எப்படிடா திரும்ப வருவான்? யார் சார் சொன்னது அவ புருஷன் செத்து போயிட்டான்னு? அவன் இன்னும் உயிரோட தான் சார் இருக்கான். அவகிட்ட இன்னொரு தடவை கேட்டு பாருங்க, பொண்ணு மேல சத்தியம் பண்ண சொல்லி. என்ன என்கிட்ட ட்ராமா ஆடுறீங்களா? என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறக்காதீங்கன்னு சொன்னேன்ல. என்னுடைய எல்லா வேலைகளையும் விட்டுட்டு பர்சனல் இன்ட்ரெஸ்டோட உங்களோட சேர்ந்து உங்க பொண்ணை ஏன் தேடுறேன் தெரியுமா? இன்னைக்கு நீங்க அனுபவிக்கிற கஷ்டம், வலி நான் அனுபவிச்சிருக்கேன். என்னோட 8 வயசு பையன் ஸ்கூலுக்கு போனவன் திரும்பி வரல. 2 நாள் கழிச்சு பாடி கிடைச்சது. அவன் காணாம போய் அவன் பாடி கிடைக்கிற வரைக்கும் நான் அனுபவிச்ச அந்த வலி கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நிஜம். குழந்தை இறந்துடுச்சுன்னு தெரிய வரும்போது அந்த வலி சாதாரணமானதில்லை. ஆனா அவங்க கிடைக்கிற வரைக்கும் நம்ம தேடுற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் கிடைக்கிற ஆதங்கம், இம்சை எனக்கு நல்லா தெரிஞ்சதாலதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன். ஆனா நீங்க என்கிட்டயே போய் சொல்லிருக்கீங்க. சாரி சார், நான் ஒன்னும் வேணும்னு போய் சொல்லல. என்ன பொறுத்த வரைக்கும் என் புருஷன் செத்துட்டாருதான். உங்ககிட்ட மட்டும் இல்ல, எல்லார்கிட்டயும் நான் அதான் சொல்லுவேன். நான் ரிசப்ஷனிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு என்ஜிஓல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். லைஃப்லயே நான் ரொம்ப நிம்மதியா அப்பதான் இருந்தேன். கோவில்ல இருக்கிற சாமி நம்ம கிட்ட பேசலனாலும் அவங்க செயலால நமக்கு சந்தோஷம் கொடுக்கற மாதிரி. அங்க இருந்த எந்த குழந்தைங்களும் பேச மாட்டாங்க, செய்கைகளை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷத்தை கொடுத்தாங்க. அந்த குழந்தைங்க தான் என் உலகம்னு நினைச்சு நான் வாழ்ந்துட்டு இருந்த என் லைஃப்ல வேண்டான்னு ஒதுக்கியும் கட்டாயமா என் லைஃப்ல வந்தது தருண். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வளர வருஷக்கணக்கா ஒருத்தர் தெரியணும்னு அவசியம் இல்ல. சின்ன சின்ன விஷயங்களே போதும் மனசுக்கு பிடிச்சு போறதுக்கு. தருண் கிட்டயும் எனக்கு அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல ஈர்ப்பு ஏற்பட்டது. தருணை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருந்தா எவ்வளவு நல்ல லைஃபை நான் மிஸ் பண்ணிருப்பேன்னு அடிக்கடி தோணும். நான் அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். ஆனா ஆராத்யா பிறந்த 2 வருஷத்துல இருக்கிற வேலையை விட்டுட்டு வேண்டான்னு சொல்ல சொல்ல ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆயிட்டு குடிக்க ஆரம்பிச்சாரு. நாளாக நாளாக என்கிட்ட பேசுறது கூட குறைச்சிட்டாரு. அதோட என் சிரிப்பும் குறைஞ்சது. நான் 2வது தடவை கன்சீவ் ஆன விஷயம் தெரிஞ்சதும் எங்க நான் வேலைக்கு போறது நிறுத்திடுவேணும்னு அபார்ட் பண்ணிடுன்னு சொன்னாரு. ஆனா நான் ஒத்துக்கவே இல்லை. எங்களுக்குள்ள அந்த சண்டை பெருசாச்சு. அப்போதான் Is this Tarun's house? ஆமா, நான் அவரோட ஒய்ஃப். Can you please call him? ஆக்சுவலி அவர் ஊர்ல இல்ல.
அவர் பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போயிருக்காரு. ஓ, கேன் யூ கிவ் his number please? ஒய் ஆஃபீஸர், வாட் ஹேப்பன்? Nothing to worry, just a small inquiry. ஹோ, ப்ளீஸ் நோட் டவுன் 720 720 49 49 12 12 932. 932. Thank you.